காஷ்மீரி, டிசம்பர் 25, 1925, டிசம்பர் 12, 2007, ஒரு பாகிஸ்தான் திரைப்பட நடிகர் ஆவார். அவர் பஞ்சாபி சினிமாவில் தனது பாத்திரங்களுக்காக புகழ் பெற்றார். பிரிட்டிஷ் இந்தியாவின் பஞ்சாப் லாகூரில் உள்ள ரிவோலி சினிமாவுக்கு அருகில் உள்ள முஹல்லா தாரா ஷிகோவில் பிறந்த காஷ்மீரி வெள்ளித்திரைக்கு அப்பால் ஒரு புதிரான வாழ்க்கையை கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையை பற்றிய சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் தொழில். காஷ்மீரி ஒரு கண்ணில் பார்வையற்றவராகவும் ஆள்காட்டி விரலை காணவில்லை எனவும் கூறப்படுகிறது. அல் கொய்தாவுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்த ஹர்கத் உல் ஜிஹாத் அல் இஸ்லாமி ஹூஜி என்ற தடை செய்யப்பட்ட தீவிரவாத குழுவுக்கு அவர் தலைமை தாங்கினார். இப்பகுதியில் பல தாக்குதல்களுக்கு அவரது குழு பொறுப்பேற்றுள்ளது. 2000ஆம் ஆண்டில் பிரிகேட் 313 ஹூஜியில் உள்ள ஒரு சிறப்பு பிரிவு காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே இந்திய வீரர்களை தாக்கியது. அவர்கள் ஒரு காலாட்படை சிப்பாயை கைப்பற்றி தலை துண்டித்ததில் புகழ் பெற்றார். 9/11 தாக்குதலுக்குப் பிறகு பாகிஸ்தான் இராணுவத்துடனான காஷ்மீரியின் உறவு சீர்குலைந்தது. ஜனாதிபதி முஷாரப்பை கொல்லும் முயற்சி தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டார். ஆப்கானிஸ்தான் மற்றும் காஷ்மீர் மோதல். 1980களில் காஷ்மீரிகள் ஆப்கானிஸ்தானில் சோவியத் படைகளுக்கு எதிராக போரிட்டு ஒரு கண்ணையும் ஒரு விரலையும் இழந்தனர். சோவியத் வெளியேறிய பிறகு காஷ்மீரில் இந்திய ஆட்சிக்கு எதிராக போராடும் ஹூஜி உறுப்பினர்களுடன் சேர்ந்தார். அவர் 313 பிரிகேட் தளபதியாக ஆனார். பாகிஸ்தானிய இராணுவத்தின் ஆதரவுடன் இந்திய இலக்குகளுக்கு எதிராக உயர்மட்ட பணிகளை மேற்கொண்டாள். சர்ச்சைகள் மற்றும் புகழ். 2011 இல் கராச்சியில் உள்ள பாகிஸ்தானின் மெஹ்ரான் கடற்படை தளத்தின் மீது காஷ்மீரியின் துணிச்சலான தாக்குதல் அவரது இரக்கமற்ற தன்மையை காட்டுகிறது. அமெரிக்க மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளின் பிடி அல்லது கொல்லும் தீவிரவாதிகள் பட்டியலில் அவர் இருந்தார். அவர் ஒரு காலத்தில் பாகிஸ்தானிய இராணுவத்தின் உயரடுக்கு சிறப்பு சேவை குழுவின் SSG ஒரு பகுதியாக இருந்ததாகவோ அல்லது 1980களின் போது ஹூஜியுடன் ஆப்கானிஸ்தானில் சண்டையிட்டதாகவோ அவரது பின்னணி சர்ச்சைக்குரியதாகவே உள்ளது. அவரது திரைப்பட வாழ்க்கை இருந்தபோதிலும் இலியாஸ் காஷ்மீரியின் வாழ்க்கை எதிர்பாராத மற்றும் ஆபத்தான திருப்பங்களை எடுத்தது அவரை வரலாற்றில் ஒரு சிக்கலான நபராக மாற்றியது.